டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் ஆல் ஆர் வெல்கம். இப்போது நம்ம நம்பர்ஸ்ன்ற டாப்பிக்கில் பார்ட் 2 பார்த்துட்ருக்கோம். நம்ம சால்வ் பண்ணுற எல்லா கொஷினுமே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. எந்தெந்த சம்ஸ்லாம் டவுட் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆல் ஓவர் எல்லா சம்ஸுமே பார்த்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தோம், நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். இப்போது 12 + 10 1205 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 11 + 8 885. இப்போ ஒரு சிம்பிளாக பார்த்தோன்னா 12 × 10 120 வருதா, பின்னாடி ஒரு 500 அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. அவ்வளோதான், தவிர இது ஒரு பெரிய சம்மே கிடையாது. 11 × 8 88, பின்னாடி ஒரு 500 போட்டிருக்காங்க. அப்போது 14 × 15ங்கிறது நமக்கு என்ன வரும், 210ங்கிறது வரும். அப்போது நம்ம அதே மாதிரியே பின்னாடி ஒரு 5 போட்டோன்னா 2105 அப்படின்றது வரும். 5 இது ஒரு லாஜிக்கான கிடையாது, ஒரு ரீசனிங் மாதிரி ஒரு கொஷினு. அவங்க ப்ளஸ் கொடுத்துருந்தாலுமே நம்ம அதை மல்டிப்ளை மாதிரி தான் அது என்ன அது சூட்டபிள் ஆகுது. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது நேரம் 3:15 உள்ளது என காட்டுகிறது. எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்னன்னு கேட்டிருக்கேன். இது ஒரு சிம்பிளான இதுதான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் நம்ம மிஸ்டேக்ஸை நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கணும், அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளாக்கை போட்டுக்கணும். என்ன டைமு, 3 மணின்னு சொல்லியிருக்காங்களா, கரெக்டாக 3. நம்ம இதை கொஞ்சம் போட்டுப்போம். 12 1 2ன்னு வருதா. இப்போ 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மணிமுள்ளுங்கிறது 3ஐ நோக்கி இருக்கும், ஓகேவா. அதுவே அந்த நிமிடமுள்ளுங்கிறது கரெக்டாக 3ஐ நோக்கி இருக்கும். 3 அப்படின்ற மணிமுள் 3லேருந்து அந்த ஒரு 1/4 மணி நேர சதவீதம் நம்ம 3க்கு ஆஃப்டராக தாண்டி போயிருக்கோம். இதுதான் கான்செப்ட்டு. சின்னதாக இருக்கிறது மணிமுள், பெருசு நிமிடமுள். நம்ம இதுக்கு மிரர் இமேஜ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் பக்கத்துலேயே ஒரு சர்க்கிள் போடுங்க. சர்க்கிள் போட்டிங்களா, இதில் கரெக்டாக இது வந்து 9, அடுத்தது 10, 11, மேலே இருக்கிறது 12. பார்த்தீங்களா, கரெக்டாக நிமிடமுள் 9 நோக்கியும் அந்த மணிமுள் என்னவாக இருக்கும், ஆஃப்டராக இருக்கா, கொஞ்சம் கீழே இருக்குமா அந்த மணிமுள். ஸோ இது 8 7 6. அப்போ டைம் என்னவாக இருக்கும், இதுதான் வந்து மணிமுள். நான் கொஞ்சம் லாங்காக போட்டேன், இது மணிமுள்னு வச்சுக்கோங்க. இப்போது 8:45 அப்படி நிமிடம் அப்படிங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும், கரெக்டான ஆன்சராக இருக்கும். நீங்கள் மைண்ட்லேயே வந்து மிரர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். 9:45 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் ராங் ஆகிடும். இது கொஞ்சம் நிறைய இமேஜ், இந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 62 78 108ஐ வகுத்து முறையே 2 3 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் தி நம்பரால் வகுத்து நமக்கு ஒரு மீதி கிடைக்கிது. என்ன கேட்டிருக்காங்கன்னா மீப்பெரு பொது காரணி அப்படின்னு என்ன அப்படின்னு ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஹெச்சிசிஎஃப் பார்ப்போமா, என்னென்ன ரிமைண்டர் வருதோ நம்ம அதை மைனஸ் பண்ணிவிட்டு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டா அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். மைனஸ் பண்ண 60, அதில் திருப்பி வச்சுன்னா 75 105. இதுக்கு நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், காமலாக 5ன்னு போடலாம். 12 வரும், 1 5 வரும், 20 1 வருமா. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், 3ஆல் காமனாக போடலாமா, 4 5 7 வருமா. இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் என்ன பண்ண முடியாது, காமனாக போட முடியாது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 5 × 3 15ங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கிது. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம்மு x = 1. இப்போ இந்தந்த வேல்யூஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்முலாவை நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். x 1 க்யூபு, y என்ன கொடுத்துருக்காங்க 2 க்யூபு, மைனஸ் z-ங்கிறது 3 க்யூபு, ப்ளஸ்ஸு 3 × 1 2 3 சப்ஜெக்ட் பண்ணிட்டோமா. 1 நம்ம என்ன எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரப்போகுது. 2 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 8 வரும். 3 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 27 வரும். ப்ளஸ்ஸு நம்ம இதை என்ன பண்ணிடணும், 3மே சிம்ப்ளிஃபை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணோன்னா 3 × 2 6, 6 × 3 நமக்கு 18 கிடைக்குதா. இப்போது நம்ம ப்ளஸில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது மைனஸ் ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். 18 × 8 என்ன கிடைக்குது, 26 27 27 மைனஸ் 27 கிடைக்குதா.
என்ன கிடைக்குது, 27 மைனஸ் 27 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸு ஒய்இ இசட்ன்ற வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ணால் இதில் எந்த ஈக்குவேஷனில் 0 கிடைக்கிது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணணும். இப்போ எக்ஸுக்கு நம்ம 1ன்னு போடுறோம், ப்ளஸ்ஸு ஒய்க்கு 2ன்னு போடுறோம், மைனஸ் 3ன்னு போடுறோம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு என்ன கிடச்சிது, 0ன்றது கிடச்சி. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அதனால் நம்ம பிக்கு சும்மா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக சப்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். 1 + 2 + 3 நமக்கு என்ன கிடைக்குது, 6 கிடைக்கிது. நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ண 0ன்றது ஏவில் தான் நமக்கு கிடைக்கிது, மற்ற பியில் கிடைக்கல. சிலையும் கிடைக்காது, டிலையும் கிடைக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். என்ற எண்களின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்க. மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னா கிரேட்டர் காமன் டிவைடர் HCF தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்பருக்கு பொதுவாக HCF என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ங்கிறது HCFாக இருக்கும். அப்போது 7ங்கிறது ஏவில் இருக்குது, சின்னு இருக்குது. இப்போது அந்த ஃபார்முலாவில் பார்ப்போம். x² y² இதில் மினிமமாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். இதில் எக்ஸுன்றது காமனாக இருக்குது, இதில் ஒய்ன்றது காமனாக இருக்குது. ஸோ 7xyன்றது நமக்கு ஆன்சராக வரும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு 6, 9 மற்றும் 15 வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 3 இதில் 2 3 இருக்குது, 3 3 இருக்குது, இதில் 5 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் காமன் எதுவுமே கிடையாது. ஸோ 6 × 5 30 30 × 3 நமக்கு என்ன கிடைக்கிது, எல்சிஎம் 90 கிடைக்கிது. ஸோ 3ஆலையும் வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண் கேட்டிருக்காங்க அவங்க. நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து என்ன 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்புறம் அடுத்ததாக 3 ப்ரைம் நம்பரால் நம்ம 3ஐ செக் பண்ணுவோம். இது வந்து 3ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகாது. 4ன்றதும் 3ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகாது. 100ங்கிறதும் 3ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகாது. ஸோ 900 இஸ் த ரைட் ஆன்சர். அதுவும் என்ன கேட்டிருக்காங்க, வர்க்க எண் ஸ்கொயர் வேல்யூவாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 30 × 30 அப்படின்னு போட்டிங்கன்னா இது வந்து 13னுடைய ஸ்கொயர் தான். நமக்கு என்னவாக இருக்கும், 900ஆக இருக்கும் அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. இதுவும் ஸ்கொயர் வேல்யூ தான், ஆனால் 3ஆல் என்னவாகாது, டிவிசிபிள் ஆகாது. ஏன்னா 90ங்கிறது 3ஆலையும் 10ஆலையும் 9ஆலையும் டிவிசிபிள் ஆகும். இதில் எனி ஒன் ஆஃப் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தா போதும். நெக்ஸ்ட் சம் போவோம். எந்த மிகச்சிறிய எண்ணால் I வகுக்க ஈவானது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நம்ம ஆப்ஷன் படியே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 10985 கண்டிப்பாக 5ன்றதால என்ன ஆகும், 5ஆல் தான் டிவிசிபிள் ஆகும். கடைசி ஆப்ஷன் நம்ம எடுத்தோடனே எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுறோம். 55 இதில் எத்தனை 55 110ன்னு வந்துடும். அதனால் ஒரே ஒரு 55 தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், 55ஆல் மைனஸ் பண்ணுறோம். மீதி 54 நம்ம 8 அப்படியே கீழே இறக்கணுன்னா வந்துடும். திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு 55 கரெக்டாக நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 550 வரும். அப்போ ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 900 மல்டிப்ளை பண்ணுவோம். 9ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 495 கரெக்டாக இருக்குமா. 495 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது, இதில் ஒரு 53ன்னு கிடைக்குமா. திரும்ப என்ன பண்ணுறோம், அந்த 5ஐ நம்ம கீழே இறக்குறோம். திரும்ப நம்ம வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 550 கிடைக்கும். ஸோ நம்ம மறுபடியும் என்ன பண்ண முடியாது, 5ஆல் மல்டிப்ளை பண்ண முடியாது. நமக்கு என்ன கிடச்சிது, இங்கே 19 கிடச்சிது. ஸோ ஈவு என்னவாக இருக்குது, நமக்கு 19ங்கிறது இது ஒரு ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. ஸோ 55ங்கிறது நமக்கு ஆன்சராக வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு போடுவோம். 10985 நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து 65ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். இதில் ஒரே ஒரு 65 தான் இருக்குது. 65ஆல் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 இருக்கும். 70 ஆகிடுது. ஒரு 39 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வரும், 39 + 5 44ன்றது நமக்கு ரிமைனிங்காக கிடைக்குமா. நம்ம 8ஐ நம்ம நேராக கீழே இறக்கிக்கிறோம். இப்போது 65 ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்ம 350 கிட்ட வரும். 6
6ஆல் ஒரு 7ஆல் நம்ம என்ன பண்ணுவோம், 7ஆல் நம்ம கண்டிப்பாக 6ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ கண்டிப்பாக ஒரு 16 அப்படின்னா 25 அந்த ரேஞ்சில் தான் வந்தாகணும். ஸோ 30 இது 3 என்ன கிடைக்கிது, 39 கிடைக்கிது. நம்ம இது கூட 65 ஆட் பண்ணால் நம்ம என்ன 448 நம்ம தாண்டி போயிடுவோம். ஸோ 390. ஸோ 8ல் 0 போச்சுன்னா 8, 44ல் பார்த்தீங்கன்னா 58, கீழே இருக்கணும்னா 585ன்றது வருது. இந்த இடத்துல என்ன ஒரு 6 அப்படின்னு போடுறோம். திரும்ப 60 கண்டிப்பாக என்ன ஸ்கொயர் வேல்யூ என்னவா இருக்கும், ஒரு கெஸ் பண்ணிங்கன்னா 169 தான் நமக்கு என்னவாக இருக்கும். இது ஒரு கெஸ் பண்ணி போடுறோம். கண்டிப்பாக 169 தான் இருக்கும். ஸோ 65 × 9 மல்டிப்ளை பண்ணி வெரிஃபை பண்ணுறோம். 9 × 5 45, 4 9 × 6 நமக்கு என்ன வருது 54 + 4 நமக்கு என்ன வருது 58ன்றது வந்துருச்சா. ஸோ 585 - 0 அப்படின்னு போடுறோம். நமக்கு கரெக்டாக டிவைட் ஆகிடுச்சு. நமக்கு என்ன வருது கோஷன்ட்டு 169 இஸ் த, இது வந்து ஒரு 13 ஸ்கொயர் வேல்யூ. ஸோ ஆன்சர் கரெக்டுன்றது ஆன்சர்ன்றது பி இஸ் த ரைட் ஆன்சர். ரொம்ப ஸ்லோவாக போகிறோம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய, நம்ம இதை வந்து மெனி டைம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். 1 2 9 வரைக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன வரும் 2520ங்கிறது ஆன்சராக வரும். நீங்கள் இதை மெமரி பண்ணி வச்சிங்க. எனக்கு மெமரியஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள் வருதான்னு ஒரு 2 டைம் செக் பண்ணி. இந்த கொஷின் பார்ப்போம். சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம சதுரங்க பலகையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கொயர் எத்தனை இருக்கும், சாரி இந்த பக்கம் 8 கட்டம் இருக்கும், இந்த பக்கம் 8 கட்டம் இருக்குமா, ஹரிசாண்டலிட்டியில் 8 இருக்குமா. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு சம் ஒன்று பார்ட் 1ல் பார்த்தோன்னு நினைக்கிறேன். சதுரங்கள் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது 1 ஸ்கொயரு 2 ஸ்கொயரு 3 ஸ்கொயரு அப்படி டாட்டான்னு ஒரு ஃபார்முலா ஒன்று. அந்த ஃபார்முலா மட்டும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். n × n + 1 2n + 1 / 6 ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், சதுரங்கள் எத்தனை கண்டுபிடிக்கிறது. அது வந்து 204 சதுரங்களுக்கு. இப்போது நம்ம செவ்வகங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், க்யூப் ஃபார்முலா இருக்குது. 1 க்யூபு 2 க்யூபு 3 க்யூப் டாட்டா. இதுக்கு என்ன ஃபார்முலானா n × n + 1 / 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. இப்போ என்னங்கிறது என்னவாக இருக்கும், 8 × 9 / 2. இதை அடிச்சிங்கன்னா 4, 9 × 4 36. இப்போ நமக்கு என்ன ஆகுது, இது ஓவரால் நமக்கு என்ன வருது ஸ்கொயர் வருது. ஸோ 36 ஸ்கொயருங்கிறது நமக்கு 1296. இதை டைரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மெமரி கூட பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்கொயருக்கு, இது வந்து செவ்வகத்துக்கு. இதுக்கான ஃபார்முலாவும் நம்ம தெரிஞ்சுருக்கணும். நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம பேசிக்காக 240 கிடையாது 204ங்கிறது கரெக்ட் ஆன்சர். 240 கிடையாது, மெமரிஸ் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. 204ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நம்ம அதை ப்ரீவியஸ் இயர் பார்ட் 1ல் கூட பார்த்துருக்கோம். கொஞ்சம் அதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். நான் வாங்கும் ஒவ்வொரு 12 மாம்பழங்களில் 3 அழுகி போய்விடும் எனில் நான் 100 மாம்பழங்களை வாங்கினால் எத்தனை அழுகிய மாம்பழங்கள் இருக்கும் அப்படின்னா 12ல் நமக்கு என்ன இருக்குது, 3 மாம்பழம் அழுகி இருக்குது. ஸோ 1/4 25% மாம்பழம் என்னவாக இருக்குது, நமக்கு அழுகி போயிருக்கு. அப்போ எத்தனை மாம்பழங்கள் அழுகி போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25, 100ல் 25 மாம்பழம் அழுகி போயிருக்கும். இது ஒரு சிம்பிளான. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். 3 கிடையாது, இது எக்ஸ் ஆனது ஒய்யின் 2 மடங்குடன் எதிர்விகித தொடர்புடையது. ஸோ எக்ஸ் ஆனது என்ன பண்ணுறோம், இது வந்து ப்ரொபோர்ஷனல் 2 மடங்குடன் எதிர்விகித தொடர்புடையது. மேலும் y = 6 எனில் எக்ஸின் மதிப்பு y = 6 எனில் எக்ஸின் மதிப்பு 4 அப்படின்னு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ y = 8 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா. நம்ம இந்த இடத்துல ஏதாவது ஒரு சம்திங் வேல்யூ போட்டால் x = kன்னு போட்டு 2 × அவங்க yன் மதிப்பு என்னென்னு சப்ஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க 6 அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கிது, எக்ஸுன்றது 4 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ 12 4 கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மேலே என்ன போட்டால் நமக்கு 4 கிடைக்கும், 48ன்னு போடலாமா. 48 அப்படின்னு போட்டோம்னா நம்ம 12ஆல் அடிச்சோம்னா கண்டிப்பாக என்ன கிடைக்கும், 4ன்றது கிடைக்கும். ஸோ நமக்கு கேயோடைய வேல்யூன்றது என்னவாக இருக்குது, 48 ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு x = k / 2y. இதுக்கு அவங்க சொன்ன மாதிரி நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். கேவுக்கு நம்ம 48ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்.
2 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு போட்டோம்னா எக்ஸு என்னவாக இருக்கும், நம்ம 6 இன்ட்டு 8, இதில் ஒரு 8 இருக்குது. ஸோ இதில் ஒரு 2 இருக்குது, இதில் 3 2 இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், 12 அதில் மைனஸ் பண்ணி ஹெச்சிசிஎஃப் என்ன பண்ணிடுறோம், ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிடும். ஸோ 12 மைனஸ் பண்ணோன்னா 1218 டிவைடில் 1000 பெரிய எண்ணை நம்ம வந்து உள்ளே வச்சு நம்ம எப்பவும் டிவைட் பண்ணுவோம். இதில் 1 தான் இருக்கும். 8 மைனஸ் பண்ணோன்னா 6 9 6ன்னு வருமா, திரும்ப அந்த டிஜிட்டை இங்கே கொண்டு வந்துடும். 1218 திரும்ப இதுலேயும் 1 தான் வரும். இது பண்ணுறோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்குமா, மறுபடியும் ஒரு 2 கிடைக்கும், 5 கிடைக்குமா, திரும்ப 696 696ல் ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். 522 கிடச்சா 4 இந்த இடத்துல இந்த இடத்துல 6 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்குதா, 7 இன்ட்டு 174 கிடைக்குதா. இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், 522 உள்ளே கொண்டு வரோம். 174 இன்ட்டு 3 12 வருமா, 2 வருமா, மீதி ஒன்று பார்த்தீங்கன்னா 522 இஸ் த ஆன்சர். 0 வந்துருச்சா. ஸோ நமக்கு ஹெச்சிசிஎஃப் என்னவாக இருக்கும், 174ன்றது ஹெச்சிசிஎஃபாக இருக்கும். இது கொஞ்சம் சிம்பிளான மெத்தட் தான், கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் இதை நம்ம கொஞ்சம் போட்டுட்டு வரணும். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 46 பவர் 31 கொடுத்துருக்காங்களா. பவர் 1, அதாவது நம்ம 6 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணிடுவோம். 6 இன்ட்டு 6 36 36 இன்ட்டு 6 என்னது 216. அதாவது 6ஐ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போனாலும் என்ன இருக்கும், யூனிட் டிஜிட் நமக்கு 6ஆக மட்டுமே தான் இருக்கும், வேறு டிஜிட்டாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். 435 கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைத்து அவற்றில் சிறிய எண்களை காண்க. இது வந்து ஒரு ரீசனிங் சம் மாதிரி இருக்குது. நம்ம இதை கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணுறது பார்ப்போம். 435 இதை நம்ம ஏறு வரிசையில் எழுதணும்னா 3 4 5 வருமா, இது வந்து 6 7 8 வருமா, இதுக்கு 2 3 9 வருமா, இதுக்கு 4 5 700 வருமா. ஸோ ஏறு வரிசையில் எழுதணும். அவற்றில் சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. 239 என்னவாக இருக்கும், நமக்கு 923 தான் நமக்கு என்னவாக இருக்கும், சிறிய எண்ணாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பியின் 2 மடங்கில் 5 குறைவு. பியில் 2 மடங்குனா 2ஆல் மல்டிப்ளை பியை போட்டுருவோமா, அதில் 5 குறைவு. அது டேரெக்டாக ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. 2p - 5 இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு துணி சலவை செய்யப்படும் போது 0.5% சுருங்குகிறது எனில் இதனை பின்னத்தில் குறிப்பிடுக அப்படின்னு எழுதியிருக்காங்களா. 0.5 நம்ம என்ன பண்ணுறோம், 100 இதுதான் பர்சன்டேஜில் எழுதுகிறோம். நம்ம 5ன்றதை என்ன எழுதியிருக்காங்க, இங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னவாயிடும், 1 ஆகிடும். ஸோ 100ஐயும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழே நம்ம என்ன பண்ணி ஆகணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ 1/200 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். இரு மிகை முழுக்களின் மீப்பெரு பொது வகுத்தி 1 எனில் அவ்விரு எண்களும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. 2 எண்களுடைய மீப்பெரு பொது வகுத்தி 1 தவிர வேறு எண்ணம் இல்லை அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும், சார்பகா எண்கள். ஸ்டேட்மெண்ட்டு புக்கில் நிறையா ஸ்டேட்மெண்ட் படித்தோன்னா நமக்கு இது ஈஸியாக இருக்கும். இது வந்து 72 மற்றும் 108ஆல் வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். மிகச்சிறிய 5 இலக்க எண்ணால் நமக்கு என்னது 10,000. இதை வந்து நம்ம பார்ட் 1லேயே இது ரிப்பீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ்க்கு மேலே ரிப்பீட் ஆகிடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 324 324 நாணயங்களில் 20 பைசா மற்றும் 25 பைசா கொண்ட நாணயங்களில் மொத்த மதிப்பு ரூபாய் 71 எனில் 25 பைசா கொண்ட நாணயங்களின் எண்ணிக்கையை காண்க. நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம ஒரு செக் பண்ண ஆப்ஷன் வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக செக் பண்ணுறோம். என்ன சொல்லியிருக்க, மொத்தம் வந்து எத்தனை, நமக்கு 71 ரூபாய் நம்மக்கிட்ட இருக்குது.
ஓகேவா, 20 பைசாவும் 25 பைசாவும் கொண்டதாக இருக்குது. ஸோ 25 பைசா கொண்ட நாணயங்களின் எண்ணிக்கையை அவங்க கேட்குறாங்க. 25 பைசா கொண்ட நாணயங்கள் எண்ணிக்கை கேட்குறாங்களா, இதுதான் இப்போ 25 பைசா கொண்ட நாணயங்கள் எண்ணிக்கையாக இருக்கும். இதை நம்ம டிவைட் பை 4 போட்டோம்னா நமக்கு என்னது 30 ரூபாய். 30 ரூபாய் இருக்கா. இப்போது மிச்சம் நமக்கு என்னது 41 ரூபாயாக இருக்கும். 41 ரூபாய் இன்ட்டு என்னவாக இருக்கும், நம்ம 20 பைசாவுக்கு கால்குலேட் பண்ணுறோம். 20 பைசாவுக்கு கால்குலேட் பண்ணுறோன்னா டிவைட் பை நம்ம என்னவா பார்க்கணும், 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 20. ஓகேவா, 20 × 120ன்றது நமக்கு என்னது 325ன்னு வருது. ஸோ நமக்கு என்ன ஆகுது, ஒரு டிஜிட் நமக்கு கூட போகுது. ஸோ ஆப்ஷன் இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது ஒரு டிஜிட் கூட போகுது அப்படின்னா நமக்கு என்னவாக இருக்கும், 325ன்னு வருதா. அப்போது ஒரு டிஜிட் கம்மியாக இருக்கிறது, இதுக்கு ஒரு டிஜிட் கம்மியாக வரணும். அப்போது நம்ம ஆப்ஷன் பியை நம்ம செக் பண்ணுவோம். அதுவே பார்த்துருமா, 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 31 ருபீஸ்க்கு நமக்கு என்ன இருக்குது, 25 பைசா ருபீஸ் இருக்குது. ஸோ மிச்சம் எவ்வளோ, 40 ருபீஸ். 40 ருபீஸ் இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 0வா 200 இன்ட்டு 124 நமக்கு என்ன ஆகுது, 324ன்ற நம்மளுடைய கொஷினில் கொடுத்த டேலி ஆகுது. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். 71 ருபீஸு நம்மக்கிட்ட இருக்குது. அது 25 பைசாவாகவும் இருக்குது, 20 பைசாவாகவும் இருக்குது. ஸோ 20 பைசாவை நாணயங்களின் எண்ணிக்கையை கேட்டுருக்காங்க. கண்டிப்பாக 25 பைசாவுடைய நாணயங்களோட எண்ணிக்கை ஆப்ஷனில் இருக்கும். 25 பைசாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற மீதி இருக்கிற அமௌண்ட்டை 20 பைசாவுக்கு நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டோடைய வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணி 324 வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பார்த்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம்மு, ஒரு டசன் சோப்புகளின் விலை என்னது 396 எனில் 35 சோப்புகளின் விலை என்ன அப்படின்னு கேட்டுறாங்களா. 396 ஒரு சோப்புடைய விலையை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். டிவைட் பை 12. இதை நம்ம அடித்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இதை அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சோப்புடைய விலை. ஒரு சோப்புடைய விலை இன்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 35 சோப்புகள், இது வந்து ஒரு சோப்புடைய விலை இன்ட்டு 35 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது, 35 சோப்புகளின் விலை கிடைக்க போகுது. எப்படி இருந்தாலும் இதை நம்ம அடித்து தான் கொடுத்தோம். இதில் ஒரு 12 இருக்குது, இதில் 3 12 போட்டிங்கன்னா 36, இதுலேயும் 3 12 இருக்குது. ஸோ இன்ட்டு 33 நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 15 என்னது, திரும்பவும் 5511ன்றது நமக்கு என்ன கிடைக்குது, ஆன்சராக கிடைக்குது. 551155 எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு, ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அதன் பெருக்குத் தொகையை அப்பின்னத்தின் தலைகீழால் வகுக்க கிடைக்கக்கூடிய பின்னம் இதுவாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பின்னம், அது என்ன பின்னமாக இருக்குது, 1/x. அதே பின்னத்தால் நம்ம என்ன பண்ணுறோம், பெருக்கிறோம். அதன் பெருக்குத் தொகை என்ன இருக்குது நமக்கு, 1/x². அதன் பெருக்கு தொகை அப்பின்னத்தின் தலைகீழ், இப்பின்னத்தினுடைய தலைகீழ் என்ன, 1/x உடைய தலைகீழ் என்ன, எக்ஸு. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸால் டிவைட் பண்ணும்போது இது என்ன ஆகுது, மல்டிப்ளை ஆகுது. ஸோ ஆன்சர் என்ன வருது, 1/x³ அப்படின்னு வருது. வகுக்கக்கூடிய பின்னம் என்ன, அவங்க ஆன்சரும் கொடுத்துருக்காங்க 18. சார் நம்ம இங்கே அது வந்து சிம்பிளிஃபை பண்ணிப்போம். 18 இன்ட்டு 26 டிவைடட் பை 27 இருக்கா. 18 இன்ட்டு 27 நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 486 அப்படின்னு கிடைக்கும். இந்த 486ல் நமக்கு என்ன ஆகுது, 486 என்ன பண்ணுறோம், இது கூட நம்ம 26 ஆட் பண்ணுறோம். 12 மீதி 1 11 மீதி 1 பண்ணால் 512 டிவைடட் பை 27 எப்படி சிம்பிளிஃபை ஆகிடுச்சா. 512 டிவைடட் பை 27. இப்போது இந்த இடத்துல என்னவா இருக்குது, x³ அப்படின்றது இருக்குது. இப்போது இதை நம்ம ஓவரால் என்ன பண்ணுறோம், க்யூப் ரூட்டு எடுக்கிறோம். க்யூப் ரூட் எடுத்தோம்னா இது என்ன ஆகும், 8 க்யூப் தான் என்னது 512ன்ற வேல்யூ. கீழே இருக்குது 3 க்யூப் தான் 27. ஸோ 1/xனுடைய மதிப்பு என்னது, 8/3. இதை அடித்தோம்னா 2.8
2 3 இருக்குது 6 ஆகிடும், மீதி 2/3 அப்படின்னு வருமா? ஸோ 2.2/3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்று, 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம். அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் உள்ள அட்டைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? 15 அட்டைகளின் மொத்த எடை, அப்போது 50/15ங்கிறது என்னது? ஒரு அட்டையோட மதிப்பு. இதை நம்ம ஃப்ராக்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போது 2.5 கிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 கிலோகிராம் டிவைடட் பை 50/15 அப்படின்னு போட்டோம்னா இது என்னவாயிடும்? நமக்கு தலைகீழாக போகும். 15/15 தலைகீழாக போயிடுமா? இந்த 0க்கும் அடி போயிடும். இதில் ஒரு 5 இருக்குது, இதில் 5 5 இருக்குது, 50ன்னு வந்துடுதா? 50 × 15 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 75 கிடைக்கும். 75 கிடைக்கும். 75 0. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட். 32 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண். சிம்பிள் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 32 36 45 60 80. நம்ம என்ன பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணலாம். 16 18 45 30 40. திரும்ப என்ன பண்ணலாம்? நம்ம 3ஆல் போடலாமா? இது 16 அப்படி தான் வரும். திரும்ப இது 6 15 10, அடுத்தது 14, அடுத்தது 2ஆல் பண்ணுறோம். 8 3 15 5 20. அடுத்தது நம்ம 2ஆல் பண்ணலாம். 4 இது 2 4 3 15 5 10. அடுத்ததும் நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது ஒரு 3ஆல் பண்ணுறோம். அடுத்தது 5ஆல் பண்ணுவோம். 4 3 3 1 2. அடுத்து 2ஆல் பண்ணுவோம். 4 1 3ஆல் பண்ணலாம். 4 1 1 1 2. அடுத்து ஒரு 2ஆல் பண்ணோன்னா 2 1 1 1 எல்லாமே ஒன்று ஆயிடுச்சா? ஸோ 2 × 2 4, 4 × 3 12, 12 × 5 16, 16 × 2 120, 240 × 6. ஸோ 240 × 6 என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1440. ஸோ ஆன்சர்ஸ் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். 15968ஐ எந்த எண்ணால் வகுக்கும்போது ஈவி 89 மற்றும் மீதி 37 கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? 68ஐ ஏதோ ஒரு நம்பரால் வகுத்தா நம்ம என்ன கிடைக்கும்? 37ங்கிறது மீதியாக கிடைக்குமா? ஸோ அந்த 37ஐ நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணிடுறோம். 7 போச்சுன்னா 1 3 9 5 1. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஈவு 89 வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 89ஆல் என்ன பண்ண போகிறோம்? நமக்கு கிடைச்ச மீதியை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கண்டிப்பாக 115ல் ஒரே ஒரு 89 தான் இருக்கும். மீதி 11 59 அப்படின்னு போட்டிங்கன்னா 70. ஸோ மீதி 70 இந்த 3 மேலே போயிடுதா? இதில் எத்தனை 89 இருக்கும்? 89 × 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 890. 8ஆலேயே நம்மளால் என்ன பண்ண முடியாது? மல்டிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா 800ன்னு வரும். நமக்கு 700 வேணும். ஸோ 7 ஒரு அப்ராக்சிமேஷனாக ஒரு கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 9 7 63. மீதி 6 56 63ன்னு போடலாமா? 2 623. இதில் ஒரு 7 போட்டோன்னா 30 ஆகிடும். அப்புறம் ஒரு 3 இருக்குது, அப்புறம் 70 இருக்குது. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 80ன்னு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல 80. இந்த ஒன்று இங்கே போயிடுதா? நமக்கு இந்த 7/3 அடித்ததுக்கு நமக்கு என்ன கிடச்சிது? நம்ம 7ஆல் அந்த 7 போட வந்துட்டோம். 7 கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? 7ன்னு வந்ததுக்கப்புறம் 9ஆக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 89 × 9 81.
81, இது 8, 72 இன்ட்டு 80, 81. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு, 12, 16, 24 மற்றும் 36 வகுப்படும்போது ஒவ்வொரு முறையும் 7 மீதியாக தரக்கூடிய மிகச்சிறிய மதிப்புடைய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். 12, 16, 24, 36. எல்சிஎம் என்ன எடுக்கலாம், 2ஆல் எடுக்கலாமா, 2, 6, 8, 12, 18, மறுபடி 4 எடுத்தோம்னா 2, 8, 4, 6. மறுபடியும் என்ன பண்ணுறோம், நம்ம 2ஆல் எடுக்கிறோம். 2ஆல் எடுத்தோம்னா 1, 4, 2, 3. மறுபடியும் 2ஆல் எடுத்தோம்னா 2, 1, 3. ஸோ 2, 6, 6, 2, 12, 24, 24 இன்ட்டு 2, 48 இன்ட்டு 3. நமக்கு என்ன கிடைக்குது, 144 எல்சிஎம் கிடைக்குது. மீதி என்னன்னு கொடுத்துருக்காங்க, அந்த மீதியை நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது. மீதி 7 தரணும். ஸோ +7 கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 154 ஆன்சராக கிடைக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நமக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்துக்கும், இந்த எல்லா நம்பருக்கும் காமனாக வகுப்படக்கூடிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 144. ஸோ அதில் வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்கணும், மீதி 7ன்றது கிடைக்கணும். ஸோ அந்த 7 நம்ம மறக்காமல் ஆட் பண்ணிடணும். இதை நம்ம மறக்கக்கூடாது. 382 என்பது 238 எனவும் 473 என்பது, அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட் டிஜிட் எடுத்து ஃபஸ்ட்டில் போட்டாங்க. லாஸ்ட் டிஜிட் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு போட்டாங்க. எழுதப்பட்டால் பின்வரும் இரு எண்களில் எந்த இரு எண்களின் வித்தியாசம் மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் டிஜிட் எடுத்து ஃபஸ்ட்டில் போட்டுருவோம். 347 மைனஸ் 238 பண்ணிருப்போம். நம்ம இதுக்கு பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு 2, 60. ஸோ 109ங்கிறது நமக்கு என்ன கிடைக்குது, டிஃப்ரென்ஸாக கிடைக்குது. நம்ம எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம செக் பண்ணணும். அடுத்தது 962, 872 வருதா. ஸோ இதில் ஒரு 30, அதில் ஒரு 60. ஸோ 90ன்றது நமக்கு டிஃப்ரென்ஸாக கிடைக்குது. அடுத்தது 962, 856. இதில் ஒரு 4, ஒரு 40, ஒரு 62. பார்த்திங்கன்னா நமக்கு 106ங்கிறது டிஃப்ரென்ஸாக கிடைக்குது. அடுத்தது லாஸ்ட்டாக 872, 784. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 16, ஒரு 72, 86. பார்த்திங்கன்னா நமக்கு 86ங்கிறது டிஃப்ரென்ஸ். இதில் 4 ஆப்ஷன்லையுமே நமக்கு மினிமமாக இருக்கிற டிஃப்ரென்ஸ் இது 86. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 2 இலக்கங்களை கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க அவ்வெண்களின் இலக்கங்கள் இடம் மாறிவிடும் எனில் அவ்வெண்ணை காண்க. நமக்கு என்ன பண்ணுறது, இலக்கங்களே ஆட் பண்ணால் 9ன்றது வரணும். ஸோ 36 ஆட் பண்ணால் என்னது 9ன்றது வரும். ஸோ இதுலேருந்து 27 கழிச்சோம் அப்படின்னா என்னது, அந்த இலக்கங்கள் இடம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன இடம் மாறுமா, 27 கழிச்சோம் நமக்கு என்ன கிடைக்கும், சிங்கிள் டிஜிட்டில் 9 கிடச்சிடும். ஸோ இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் 25 கிடச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 27 டிவைட் பண்ணோன்னா கண்டிப்பாக 18 கிடச்சிருது, வராது. ஸோ 54. இதில் நம்ம 27 மைனஸ் பண்ணுறோம். இதில் மீதி ரிமைண்டர் 27 கிடைக்குது, இதுவும் வராது. ஸோ 63ல் நம்ம என்ன பண்ணுறோம், 27 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 36ன்றது கிடைக்குது. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் த டி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம டைம் ஆனாலும் ஒரு ஆப்ஷனை நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துடணும். 6.1/4ஐ சமமான பின்ன வடிவத்தில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சமமான பின்ன வடிவத்தில் எழுதலாம், நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 6 × 4 24 + 1 / 4 25/4. நம்ம இதை அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ /100 டிவிஷன் வந்துச்சுன்னா அது என்னவாகும், நமக்கு 1/, தலைகீழாக மேலே போகும் அப்படின்னு தெரியும். இதில் 4 25 இருக்குது, இதில் ஒரு 25. ஸோ 1/16 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு, ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8,
12ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி 2 எனில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது என்னவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 3 5 8 12. 3 பார்க்கலாமா, திரும்ப 1 5 8 4, திரும்ப நம்ம 2 பண்ணுறோம். 1 5 4 2, திரும்ப போட்டோம்னா 5 இந்த இடத்துல 2 போடுறோம். 5 2 1. ஸோ 2 10 10 2 20 20 2 40 120 நமக்கு என்னவா கிடைக்குது, எல்சிஎம்மாக கிடைக்குது. மிகப்பெரிய 5 இலக்க என்னது, 1 2 3 4 5 9 போட்டோமா, டிவைட் பை 120. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே டைமில் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதை எத்தனை இருக்கும் நமக்கு, கண்டிப்பாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 960 கிடைக்கும். மீதி நமக்கு 39 ரிமைண்டராக இருக்குமா. 8 39 கூட இன்னொரு 9 போடுறோம். கண்டிப்பாக என்னவாக இருக்கும், இதை 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா அதே மாதிரி 360 வரும். திரும்பவும் 39 ரிமைண்டராக கிடைக்கும். திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பவும் நம்ம அடித்தோம்னா 3 வரும், 39 ரிமைண்டராக வரும். ஸோ 833ஆல் அது வகுக்கும்போது 39 நமக்கு ரிமைண்டராக கிடைக்கிது. ஸோ 999 போட்டுட்டு அதில் 39 நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். 0 6 9 9 9. ஸோ 960 ரிமைண்டரை நம்ம மறந்துடக்கூடாது. வரும்போது மீதி 2 எனில் அப்போது ப்ளஸ்ஸு 2 ஆட் பண்ணிங்கன்னா 962. ஆப்ஷனில் 962 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த ரிமைண்டரை நம்மளால் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு 100லிருந்து 10 உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும். 100லிருந்து 10 நம்ம ஒரு டைம் கழிச்சிடறோம்னா அந்த 100 என்ன ஆகிடுது, 90 ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்மளால் 100லேருந்து 10 கழிக்க முடியாது. 90லேருந்து தான் என்ன பண்ண முடியும், 10 கழிக்க முடியும். ஸோ 100லேருந்து 10 ஒரு முறை மட்டுமே கழிக்க முடியும். நெக்ஸ்ட் சம்மு, இது வந்து நம்ம நம்பர்ஸில் பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு சம்மே தான் இது ரிப்பீட் ஆகிருக்கு. நம்ம இதை போட தேவையில்ல, நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம்மு 24 15 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் 24 15 36 நம்ம வழக்கம் போல் 3ஆல் போடுவோம். 8 5 12 மறுபடியும் போட்டோம்னா 2 4 5 6 திரும்ப 2 5 3. ஸோ 15 30 60 120. ஸோ 360 நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எல்சிஎம்மாக கிடச்சிருக்கு. நம்ம மிகப்பெரிய 6 இலக்க எண்ணா 6 இலக்க எண்ணை நம்ம என்ன பண்ணுறோம், 360 டேரெக்டாக அடிக்கணும். எதுவும் ரிமைண்டர் வச்சு அடிக்கக்கூடாது. இதில் கண்டிப்பாக எத்தனை இருக்கும், 2 தான் இருக்கும். 2 இருந்தாலும் என்ன ஆகிடுது, 720 ஆகிடுது. ரிமைண்டர் என்ன கிடைக்கிது, 279 நமக்கு மீதியாக கிடைக்கிது. ஸோ 279 இந்த 9 அங்கே போட்டுறோம். இதை அடித்தோம்னா நம்ம எத்தனை அடிக்கலாம், கண்டிப்பாக 7ஆல் அடிக்கலாம். 7 போட்டுறோமா, 7 போட்டோம்னா திரும்பவும் நமக்கு என்ன கிடைக்கும், அதே 279 தான் கிடைக்கும். இந்த இடத்துல 9 போட போகிறோம். திரும்ப அடித்தோன்னா 7 கிடைக்கும். திரும்பவும் அதே தான் கிடைக்கும். நமக்கு 279 கண்டிப்பாக ரிமைண்டராக கிடைக்கும். அப்போது 279 நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 6 9ல் மைனஸ் பண்ணிட போகிறோம். 79 7 20 720 வர்றது தான் நமக்கு என்னது ஆன்சராக இருக்குது. இந்த டிவிஷன் கொஞ்சம் லேட் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம்மு, ஈரிலக்க எண்களில் வரும் 7 என்ற எண்ணின் எண்ணிக்கையை காண்க. ஈரிலக்க எண்களா நம்ம என்ன பண்ணுறோம், 17 27 37 47 57 67. இதில் 70 வந்துடும். இதில் 71லேருந்து டாட் 79 வரைக்கும் வந்து இதில் 2 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது, 9 இருக்குது. திரும்ப 87 வருமா, 97 வரும். ஸோ 1 2 3 4 5 6 7 6 7
16, 17, 18. ஸோ B is the right answer. இரண்டு எண்களின் கூடுதல் 36. ஸோ x + y = என்னது 36. மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், x + 8 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ = 36. 2x + 8ன்றது அந்த பக்கம் போச்சுன்னா 36 - 8ன்னு போடுறோமா, ஈக்குவல் டு போட்டுருவோம். இது மாதிரி 28ன்னு போடலாமா, 28 இந்த x 2ன்றது கீழே வந்துடுமா. ஸோ அடித்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது, 14. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஞ்சமாக லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். நெக்ஸ்ட் சம். 2ஆல் வகுப்படும் ஆனால் 4ஆல் வகுப்படாத 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை காண்க. அதாவது 2ஆல் வகுப்படணும், 4ஆல் வகுப்படக்கூடாது. இது என்னவாகும், 4ஆல் கண்டிப்பாக வகுப்படும். ஆன்சர் அது வராது. அடுத்ததாக 225 4ஆல் வகுப்படாது. இது 5ஆல் மட்டுமே வகுப்படும். 215 வருது. இது என்னவாகும், 4ஆல் நம்ம போட்டு பார்த்துக்கலாமா. 4ன்னு போட்டோம்னா கண்டிப்பாக வகுப்படாது. ஸோ 450 என்ன ஆகாது, 450 சாரி, இது வந்து 4ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் சியுமே என்ன ஆகாது, 4ஆல் வகுப்படாது. ஆப்ஷன் டின்றதுமே 4ஆல் வகுப்படாது. நம்ம இதை வகுத்து பார்த்தோன்னா 4, இதில் 6 4 வருமா, மீதி 1, இது 2, இது என்ன ஃப்ராக்ஷனில் போயிடும், கரெக்டாக வகுப்படாது. ஸோ இதுவும் 450 அதே மாதிரி தான். நம்ம 4ஆல் பார்த்தோம்னா 4, இதில் 1 இருக்கும், இதில் 1 இருக்கும், மீதி 2ம் ஃப்ராக்ஷனில் போகும். ஸோ இது ரெண்டுமே ஆன்சருங்கிறது கரெக்டு தான். நமக்கு கொஷின் கீழே பின்றது ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 4ஆலும் வகுப்படாது, 2ஆலையும் கண்டிப்பாக வகுப்படாது. ஏன்னா இது வந்து ஒற்றைப்படை எண்ணாக இருக்கிறதால. ஸோ சி இஸ் டி ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு. அடுத்தடுத்த 2 இயல் எண்களின் கூடுதல் 75 எனில் அவ்விரு எண்களை காண்க. 2 அடுத்தடுத்த இயல் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக அடுத்தடுத்த எண்ணு கிடையாது. இது வந்து அடுத்தடுத்த எண்ணு, இதுவும் அடுத்தடுத்த எண்ணு. கண்டிப்பாக 5ன்றது இதில் வருது, இதில் 5ன்றது வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதெல்லாம் ரீசனிங் மாதிரி டக்குன்னு அடிச்சிடணும், 1 நிமிஷம் எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட் சம்மு. 156 மற்றும் 124 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. நம்ம வழக்கம் போல் 156க்கும் 124க்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 78 62 ரெண்டால் பார்த்தோம்னா 39 31 3 13 31. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 12 × 13 நமக்கு என்ன கிடைக்குது, 156. 156 × 31 152 4 68 கிடைக்குதா. ஸோ 4836ங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும், எல்சிஎம்மாக கிடைக்கிது. இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9000 கிட்ட தான் கிடைக்கிது. ஸோ நம்ம அதை கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், 4836 × 3ஆல் மல்டிப்ளை பண்ணியே ஆகணும். 6 18 மீதி 1 0 மீதி 1 25 மீதி 1 14 508ன்ற முடிகிறது. நமக்கு என்னவாக இருக்குது, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம 79 254 மற்றும் இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நிறையா சால்வ் பண்ணிட்டோம். பார்ட் 1லேயும் நிறையா சம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபிபோனாச்சி தொடரில் 7வது மற்றும் 6வது உறுப்புகளுக்கு இடையே வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிபோனாச்சி நம்பர் 0 அப்படின்னு போடுறோம். இது நாட் ஏ ஃபஸ்ட்டு ஃபிபோனாச்சி நம்பர். அடுத்தது 1ங்கிறது தான் என்னது, ஃபஸ்ட்டு ஃபிபோனாச்சி நம்பர். அடுத்தது இந்த 2 மேலே இருக்கிற 2 கூட்டி போட்டோம்னா 1. இது அடுத்தது கடைசியாக என்ன கிடைச்சதோ அந்த 2 நம்ம கூட்டிகிட்டே போகணும். இது கூட்டினா 2. திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், இது கூட்டினா 3. திரும்ப இது கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கிது, 5.
திரும்ப இதையும் கூட்டணும்னா 8 திரும்ப அடிஷனல் 2 கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு 13 கிடைக்குதா. ஸோ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து. ஸோ நம்ம என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க, 7வது மற்றும் 6வது உறுப்புகளுக்கு இடையான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 5. 0ன்றது நாட் எ ஃபஸ்ட்டு ஃபிஃபனோச்சி நம்பருன்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 கடைசியாக இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃபனோச்சி நம்பர் கிடச்சிரும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 எண்ணில் அவ்வெண்களை காண்க. எக்ஸு ப்ளஸ் ஒய் = 200 இதானே கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல், அடுத்தடுத்த இது என்ன அடுத்தடுத்தா இருக்கே கிடையாது, இதுவும் அடுத்தடுத்து கிடையாது, இதுதான் அடுத்தடுத்து இருக்குது. அடுத்தடுத்து ஒற்றைப்படை, அதுக்கடுத்து இடையில் 100 இருக்கும். ஸோ அது என்னது, இரட்டைப்படை எண் ஆகிடுது. ஸோ அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண் இதுதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 55, 56 இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். பார்ட் 1 அல்லது ப்ரீவியஸ் இதில் சால்வ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மிகை முழுக்கள். மிகை முழுக்கள் P, Q, P - Q, P + Q அப்படின்னு பகா எண்கள் எனில் இவற்றின் கூடுதல் காண்க. நம்ம என்ன பண்ணுவோம், 2ன்றது நம்ம போட தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுவோம், Pக்கு வந்து 3ன்னு போடுவோம், Qக்கு 2ன்னு போடுவோம். அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் இதை மைனஸ்ன்றது 1ன்னு காட்ட முடியும். P - 1, P - Q = 1, P + Qங்கிறது என்னது 5. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 5, 10, 11. ஸோ 11ங்கிறது என்னது, நமக்கு ஒரு ப்ரைம் நம்பராக கிடைக்கிது. 1ங்கிறது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணால் மட்டுமே அவங்க கீ ஆன்சரில் கொடுத்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும், ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் கொஷின், இது வந்து நம்ம பல முறை சால்வ் பண்ணோம், ஆன்சர் வந்து சின்றது கிடைக்கும். இது நம்ம பார்ட் 1லேயே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் நியூமரிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இதுன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போது நம்ம 10,000 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் யூனிட் டிஜிட்டுங்கிறது கடைசியில் 0வாக தான் வரும். ஸோ 1ங்கிறத நம்ம எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணி போயிட்டே இருந்தாலும் நமக்கு யூனிட் டிஜிட்டுங்கிறது 1ஆக மட்டுமே வரும். ஸோ 0 + 1 யூனிட் டிஜிட்டோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 1 இஸ் த ரைட் ஆன்சர். கிட்டத்தட்ட நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். 3 log x 5 = 1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி இருக்கிறது இதோடைய பவரில் வரும். log x 5/3 = 1. 5/3ன்றது 5, 5, 25, 125 log x = 1. இதை வந்து லாகுடைய ஃபார்ம்லேருந்து நம்ம ஒரு நார்மல் ஃபார்முக்கு மாற்றுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 120/1 x/1 அப்படின்ற மாதிரி மாறிடுமா. ஸோ x = 125. மேக்ஸிமம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3யும் இந்த 5ம் பவரில் போயிட்டு அது வர்ற மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். இதே சேம் மெத்தட்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாகில் இருந்தால் நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடர்பற்ற எண் இணையை கண்டறியும். தொடர்பற்ற எண் இணை 23, 29 இது ரெண்டுமே அடுத்தடுத்த பகா எண்கள். தொடர்பு இருக்கா? ஸோ இதுக்கு என்ன இப்போ தொடர்பு இருக்குது, இதுக்கு எதுவும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. இதுவும் வந்து அடுத்தடுத்த பகா எண், இதுவும் அடுத்தடுத்த பகா எண்கள், பார்த்த உடனே தெரியுது. ஸோ இது மட்டும்தான் என்னென்னு தெரியல. ஸோ தொடர்பே இல்லை இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, √27 + √12. இது என்னென்னு போடலாம், நம்ம 3 × 3 × 3ன்னு போடலாமா. 2 3லேருந்து ஒரு 3 வெளியே எடுத்தோம்னா நம்ம 3√3 அப்படின்னு போடலாம். இது நம்ம என்னென்னு போடலாம், 4 × 3ன்னு போடலாமா. ஸோ 4 நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டோம்னா 2√3ன்னு போடலாமா. 2√3. ஸோ ஆன்சருங்கிறது 5. 2 ஆட் பண்ணோன்னா 5√3ங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும், ஆப்ஷன் சிங்கிறது ஆன்சராக இருக்கும். இதோட நம்ம நம்பர்ஸோடைய சம்ஸை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட எத்தனை சம்ஸு, 88 சம்ஸு பார்த்துருக்கோம். இதில் ஒரு 8 கொஷின் ரிப்பீட்டடாக இருந்தாலும் மிச்சம் நம்ம ஒரு 80 கொஷின் நம்ம யூனிக்காக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சால்வ் பண்ணதோடைய
சால்வ்டு பிடிஎஃப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்டாச் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில்